நான் உங்கள் சரவணன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 நம்ம இன்ஜினியரிங் பற்றி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நிறைய விதமான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இடையில் நிறைய மருத்துவ சம்பந்தமான சந்தேகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் நிறைய மெடிக்கல் வீடியோஸ்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தோம். முதல் ரவுண்டில் மிகப்பெரிய ஒரு பெரிய தேடுதல் இருக்காதோ, அப்படி இருந்தாலும் கூட அது ஒரு வீடியோ போதுன்ற மாதிரி ஒரே ஒரு வீடியோ மட்டும் நான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த இதை நிறைய மாணவர்கள் பார்த்து ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க. இப்போ எல்லா மாணவர்களும் 2வது ரவுண்டுக்கு ரெடியாக இருப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த டைமில் இந்த ப்ராசஸ் ஆஃப் மைண்டில் நான் இப்போ ஒரு நைட்டு 8 o'clock போல் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைமில் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுது. மேபி எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு ரீச் ஆகுன்றது எனக்கு தெரியல. பட் தயவு செஞ்சு ரீச் ஆன உடனே ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. மெயினாக இந்த இதில் கவர் பண்ண போகிற ஒரு 4 டாபிக் பற்றி கிளியராக சொல்லிடுறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஷெட்யூல். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஷெட்யூல். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான உங்களுக்கு டிப்ஸு கிடைக்கணும். அதேபோல் எனக்கு எவ்வளோ சாய்ஸஸ் இருந்தால் இந்த ரவுண்டில் அலாட்மெண்ட் கிடைக்கும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், எனக்கு அலாட்மெண்ட் கிடைச்சே ஆகணும். ஏன்னா ஒரு ரவுண்டில் இருந்து அலாட்மெண்ட் கிடைக்காம இன்னொரு ரவுண்டுக்கு போகிறீங்கன்னா தரமான கல்லூரியோட இடங்கள் காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் குறைவான சாய்ஸ் வச்சுக்கலாமா, அதிகமான சாய்ஸ் வச்சுக்கலாமா, எனக்கு ஒரே ஒரு சாய்ஸ் போதுமா, இல்லை 100 சாய்ஸ் வரைக்கும் போகட்டுமா, அதற்கான எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிடும். தயவு செஞ்சு ஒரு பெரிய லென்த் வீடியோவாக இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக கவர் பண்ண பார்க்குறேன். என்னுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் பொறுமையாக காத்திருந்து முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ வி கேன் கோ ஃபார் த வீடியோ. ஸோ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்க போகிறேன்னா, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஷெட்யூல். ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் நமக்கு என்ன மாதிரியான ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி ஒரு ப்ரீஃப் பார்த்துடலாம். நாளைக்கு மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக 10/8/2024 மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக 3 விஷயம் டெலிவர் பண்ணுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1, அதாவது முதல் ரவுண்டில் எவ்வளோ பேர் அலாட் ஆனாங்க. ஓகே, நம்பர் 2, எந்தெந்த கல்லூரிகளில் எந்த சீட்ஸு வேக்கன்சி இருக்குது. நம்பர் 3, கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த 3 கேட்டகரிஸ் மார்னிங் 10 o'clock ஷார்ப்பாக நடக்கும். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் எக்காரத்தை கொண்டு இந்த மொபைல்லே பண்ணிக்கிறேன், மொபைல்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இட்ஸ் ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு, தயவு செஞ்சு மொபைலில் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போயிட்டோ இல்லை தெரிஞ்சவங்க யார்கிட்ட கொடுத்தோ அவங்கள்ட்ட பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? எக்காரத்தை கூட மொபைலில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. சார் சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாம் நிறைய வீடியோக்களில் எக்கச்சக்கமான சோஷியல் மீடியா ப்ராப்ளம் பார்த்துடுங்க சார். நம்ம வேகமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போனால் சாய்ஸ் ஃபில்லிங் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸுக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதே போல் கன்ஃபர்மேஷன், சரிங்களா? அந்த கிடைச்ச கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாபே கொடுத்துட்றேன். அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அந்த 4 பாயிண்ட்டை எப்படி பண்ணணுன்றது இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிடுறேன். அடுத்து வந்து ரிலீஸ் த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நான் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்த பிறகு எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த அலாட்மெண்ட்டோட ஆப்ஷன்ஸ் என்ன, அதை வந்து நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்றது ஒரு காலேஜாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று டிஎஃப்சி சென்டருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், ரைட்? உடனே ரிப்போர்ட் போய் நான் டிஎஃப்சி பண்ணணும். அதே போல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஒரு ஃபைனல் அலாட்மெண்ட் கிடைக்கும். அந்த டேட் 23ஆம் தேதி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேட்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணலைன்னா அந்த அலாட்மெண்ட் ஷுட் பி கேன்சல் டு மூவ் டு செகண்ட், அடுத்த ரவுண்டுக்கு மூவ் ஆகிடும். ரிலீஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு ரிப்போர்ட் டிஎஃப்சி. ஸோ இது ஷெட்யூல், சரிங்களா? ஸோ வேகன்சி லிஸ்ட்டு மார்னிங் 10 o'clock கிடைச்சிருன்னு சொல்லிட்டேன். அதே போல் எவ்வளோ பேர் இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட 77,947 மாணவர்கள் பண்ணுறாங்க. சார் இவ்வளோ பேர் வச்சு நான் இதான் கண்டுபிடிக்கணுமா சார்? கிடையவே கிடையாது. நீங்கள் இதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. அடுத்து எவ்வளோ பேருக்கு இருந்தாலும் உங்களுடைய இடம் என்னன்றது உங்களுக்கு புரிந்தால் போதுமானது. எவ்வளோ பார்ட்டிசிபேட் இருந்தாலும் அதில் எத்தனை கம்யூனிட்டி மாணவர்கள் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அது மாறுபடும். சாய்ஸ் செலெக்ஷன். ஸோ சாய்ஸ் செலெக்ஷனோட டிப்ஸுக்கு நம்ம டைரெக்டாக போயிடலாம், சரிங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கம்யூனிட்டி ரேங்க்கை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து ஹவு மெனி காலேஜஸ் டு பாண்ட், எவ்வளோ காலேஜஸ் நான் வந்து ஆட் சாய்ஸ் பண்ணணும், எத்தனை கல்லூரி நான் ஆட் பண்ணணும் நான் அப்படின்ற அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு டேட்டா எடுத்து வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ காலேஜஸ் நான் ஆட் பண்ணால் தான் எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு புள்ளி விவரங்கள் உங்களுக்கு இருக்கணும். அதே போல்
நீங்கள் சாய்ஸஸில் ஒரு காலேஜ் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தடவை நேரில் போய் பார்த்த கல்லூரிக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. அது எந்த கல்லூரியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும். கவர்மெண்ட் காலேஜ்னா 11 காலேஜ் நீங்கள் கண்ணை முடிக்குங்க. அந்த காலேஜில் என்ன கோர்ஸ் நான் செய்யணுன்றத விட நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க விரும்புகிறீங்களோ அந்த காலேஜில் இருந்தால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வச்சுருங்க. ஏன்னா அதில் இன்க்ளூடிங் ஹாஸ்டலே ஒரு 20,000 30,000 செலவாகும். அதெல்லாம் அந்த மாற்றமே இல்லை. அதே மாதிரி ஒரு பிரைவேட் கல்லூரிகள் போகிறீங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களால் எவ்வளோ பணம் கட்ட முடியும், அதற்கான தகுந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுங்க. அதில் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், செல்ஃப் ஃபினான்சிங், அது கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், அது அட்டானமஸ் கேட்டகரி, நான் அட்டானமஸ் கேட்டகரி, இதெல்லாம் தகுதியெல்லாம் பார்த்து கொண்டு போங்க. இன்ஜினியரிங் பொறுத்தவரை மிகப்பெரிய டெக்னாலஜி கோர்ஸ். அந்த கோர்ஸை படிக்கிறதுனால எனக்கு மிகப்பெரிய நாலேஜ் கிடைக்கும். ஆனால் பெரிய தொகையை செலவு பண்ணி வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் கேட்குறாங்க சார், அதை கட்டிடலாமா, கவர்மெண்ட் கோட்டாவில் போனால் கூட கட்டுறாங்க சார், கேட்குறாங்க சார், பரவாயில்ல சார் நான் கட்டுறேன், அதெல்லாம் எனக்கு வந்து பெருசாக ஹோப் இல்லை. பட் அதற்கு சரி, எங்கிடம் அதற்கான பணமும் இருக்கிறது, என்னால் முடியுன்றப்ப நீங்கள் தாராளமாக சாய்ஸில் வைங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ். ஏன்னா உங்களுடைய சாய்ஸ் உங்களோட லாகின் ஆகிடுப்பாங்க, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. பட் அது வந்து தெரிந்து புரிந்து வைக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன இருக்குது, காலேஜ் டியூஷன் ஃபீஸ் என்ன இருக்குது, ஒருவேளை உங்கள் பக்கத்துலேயே இந்த காலேஜ் வந்து அதோட டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எப்படியா இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். அதே போல் நீங்கள் சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டிங்க. அந்த சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரேங்க் அனலைசிஸ் நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதெல்லாம் ரேங்க் அனலைசிஸ் பண்ணி 3 நாட்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 நாட்களில் சார் மார்னிங் 10 o'clock நான் ஒரு காலேஜ் அட்மிஷன் போட்டிருக்கிறேன், அதை போட்டு அதை சாய்ஸ் பண்ணி அதை லாக் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் 2 நாட்கள் 3 நாட்கள் டைம் எடுத்து அந்த சாய்ஸை லாக் பண்ணுங்கள். ப்ரிஃபரபிளி இந்த 7.5 மாணவர்கள், முக்கியமாக இந்த முதல் பட்டதாரி மாணவர்கள், ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு இந்த முதல் பட்டதாரி மாணவர்கள் நிறைய பேர் இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுக்க வரும்போது அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய பணம்லாம் இல்லை. கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு 25,000 பணத்தை வச்சுக்கிட்டு அதை கொடுக்குற கல்லூரிகளை கண்டுபிடிச்சி அந்த கல்லூரியில் ஃபீஸ் இல்லாமல் வெளியில் ரூம் எடுத்து தங்கி படிப்பை உயர்த்தி இன்றைக்கி அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்ந்திருக்கிறாங்க. இந்த முதல் பட்டதாரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் வந்தால் மட்டும்தான் அந்த கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்கன்ற விஷயத்த மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறது ப்ரிஃபரபிளி 12ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரை டைம் இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் பண்ணுங்கள். இல்லைன்னா லாக் பண்ணாமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக் லாக் தான், பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கீப் இட் யுவர் மைண்ட், உங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ரைட். இப்போ ரேங்க் அனலைஸ் நான் எவ்வளோ காலேஜஸ் சார் போகணும், அதே போல் உங்களுக்கு வந்து ஒருவேளை நான் சாய்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் ரேங்க் அனலைசிஸ் சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வேணால் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரவுண்டு 1ல் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்து மொத்தமாக இந்த மாணவர்கள்லாம் கவுன்சிலிங்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசி மாணவர்கள் 26,533 மாணவர்கள் முடிச்சிட்டாங்க, சரிங்களா? அதே மாதிரி பிசி மாணவர்கள் 14,866 மாணவர்கள் கவுன்சிலிங்கை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிசிஎம் மாணவர்கள் 1,218 மாணவர்கள் முடிச்சிட்டாங்க. எம்பிசி மாணவர்கள் 6,836 மாணவர்கள் முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி எஸ்சி மாணவர்கள் 1,569 மாணவர்கள் முடிச்சிட்டாங்க. எஸ்சிஏ மாணவர்கள் 170 மார்க் கம்யூனிட்டி ரேங்க் வரைக்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஸ்டி மாணவர்கள் 41 மாணவர்கள் முடிச்சிட்டாங்க. இப்போ உங்களுடைய ரேங்க் என்ன, தட் மீன்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அந்த கம்யூனிட்டி ரேங்க்லேருந்து இந்த வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்து 60 இருக்குன்னா இந்த 41 மைனஸ் பண்ணி, அப்போ உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 19 பேர். அப்போ 19 கல்லூரியை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு காலேஜில் எத்தனை கம்யூனிட்டி கேட்டகரியில் சீட்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அதை ஆட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதை ஆட் பண்ணுங்க. அதை ஆட் பண்ணும்போது அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30%, ஒரு 8லேருந்து 15 சீட் வரைக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாவே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிடும், வெளியில் போகாது அப்படின்றது எனக்கு தெரிந்த ஒரு அனலைசிஸ், சரிங்களா? அது வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துருக்கிறேன். பிசிஎம் கேட்டகரி அவங்களோட ரேங்க் வந்து எக்ஸாம்பிள் 2,518 வச்சுக்கலாம், சரிங்களா? ஒரு ரேங்க் செகண்ட் ரவுண்டில் வரார், அவரோட ரேங்க் எவ்வளோங்க? கம்யூனிட்டி ரேங்க் 2,518. அப்போது ஏற்கனவே கவுன்சிலிங் முடித்தவங்க எத்தனை பேர்? 1,218 மாணவர்கள் முடிச்சிருக்கிறாங்க. அப்போ முடிச்சிட்டாங்கன்னா இந்த 2,518ல் 1,218 மாணவர்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம், மீன்ஸ் கலந்துக்கிட்டு சீட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கலந்துக்கலாம். இதில் சில மாணவர்கள் அடுத்த ரவுண்டுக்கும் ஸ்கிப் பண்ணி வருவாங்க, அவங்களுக்கும் அலாட்மெண்ட் கொடுத்த பிறகு தான் நம்ம கொடுப்பாங்க, சரிங்களா? இப்போ 1,300 மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த 1,300 மாணவர்களில் டாப் கல்லூரிகளாக இருந்தால் உங்களுடைய சதவீதம் எப்படி இருக்கணும்? மினிமம் வந்து உங்களுக்கு 70% 80% கூட இருக்கலாம். நார்மலான காலேஜஸ், அட்டானமஸ் கேட்டகரி, அந்த மாதிரி கேட்டகரினா மினிமம் உங்களோட இது பாருங்க, யுவர் ப்ரிஃபர்டு காலேஜஸ் ஆட் த வேகன்சி லிஸ்ட். நீங்கள் 10 காலேஜ் எடுத்துருக்கிறீங்க, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு நேராக இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் கூட்டுறீங்க, அது வந்து டோட்டல் எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 30%லேருந்து 50% வரைக்கும் இருந்தால் கன்ஃபார்ம் அலாட்மெண்ட், வெளியில் போகாது. எப்போதுமே சாய்ஸஸ் அதிகப்படுத்திக்கணும், பட் கல்லூரியோட விவரங்களை தெரியாமலும் அதிகப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா?
ஸோ அதில் ரேங்க் அனலைசிஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சிருக்கிறேன். இந்த வேல்யூ வச்சு நீங்கள் உங்களுடைய சாய்ஸில் இருக்கிற பிடிஎஃப்ஐ எடுத்து எனக்கு இந்த காலேஜில் ரைட் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு XYZ காலேஜ், அந்த காலேஜில் உங்களுடைய கம்யூனிட்டி ஓசியில் சீட் இருக்கான்னு பாருங்கள். ஓசியில் சீட் இருந்தால் அந்த ஓசி சீட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓசியில் ஒரு 3 சீட் இருக்குது, பிசிஎம்ல 2 சீட் இருக்குது, அப்போ 5 சீட் கணக்கு. அந்த மாதிரி ஒரு 10 கல்லூரிகள் எடுங்க, ஒரு 60-70 சீட் வருது. நான் கணக்கு ஒரு 200 சீட் சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி குட். ஸோ நம்பர் ஆஃப் கல்லூரிகளை ஆட் பண்ணுற கால்குலேஷன் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் பண்ணிட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 50% கல்லூரிகள் 30% கல்லூரிகள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அனலைசிஸ் உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு சார தெரியும், இல்லை தெரிஞ்ச நண்பர் இருக்கார், அவருக்கு இதில் அனுபவம் இருக்குது, நல்ல தெரிஞ்சவங்க தான் அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். இது 50% சான்சஸ் இருக்குது, இல்லை 100% சான்ஸ் இருக்குது, இல்லை 200% கன்ஃபார்மாக கிடைச்சிரும். இந்த மாதிரி எல்லாரும் துல்லியமாக எல்லாத்துமே சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பேன். நான் காண்டாக்ட் நம்பர் இதெல்லாமே சொல்லியிருப்பேன். இது என்னோட காண்டாக்ட் நம்பர், என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போனாலும் காண்டாக்ட் நம்பர் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம். சார் இது கிடைக்குமா கிடைக்காது, எனக்கு ஒரு ஃபைனல் ஒப்பீனியன் வேணும் சார். இதில் நிறைய மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்லேயும் இருப்பீங்க, தேர்ட் ரவுண்ட்லேயும் இருப்பீங்க. தேர்ட் ரவுண்ட் வரும்போது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, செகண்ட் ரவுண்டில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க டிப்ஸை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இதில் அலாட்மெண்ட், அதாவது வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்டை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இந்த கன்ஃபர்மேஷன்றது நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நிறைய யூடியூபர் உங்களுடைய பார்வை கொண்டு வந்தாலும் கூட நானும் சொல்ல வேண்டும், என்னோட கடமை. இது இல்லாமல் பழைய வீடியோக்களையும் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். பட் எந்த டைமில் இதை கொண்டு வந்தாங்கன்றதா முக்கியமான பாயிண்ட்டு. மேபி இந்த நேரத்தில் என்னோட வீடியோவில் நீங்கள் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ரைட்? ஸோ அதனால் கன்ஃபர்மேஷனை பற்றி கிளியராக சொல்லிடுறேன். மொத்தமாக கிட்ட 6 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 6 ஆப்ஷன் இருக்கு. 6 ஆப்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய ஆப்ஷன் 3 ஆப்ஷன் மட்டும்தான். அதற்கப்புறம் இருக்கிற 3 ஆப்ஷனோட மீனிங் நான் சொல்லிடுறேன். தேவைப்பட்டா பயன்படுத்துங்க, இல்லைன்னா ஒரியே பண்ண வேண்டாம். சரிங்களா? டைரக்டா பாயிண்ட் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்க ஒரு 10 கல்லூரியை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ரொம்ப அதிகமா குழப்பலாம் விரும்பல. 10 கல்லூரிகள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அந்த 10 கல்லூரியில எனக்கு 10 கல்லூரியுமே பிடிச்சிருக்கு. 10 கல்லூரியுமே எனக்கு பிடிச்சிருக்கு, எதில் கிடைச்சாலும் நான் ஜாயின் பண்ணுவேன்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் நீங்கள் சாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஒரு 6வது கல்லூரியில் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? 6வது கல்லூரியில் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு. அந்த 6வது கல்லூரி எனக்கு பிடித்திருக்கிறது. எனக்கு வந்து 7வது இருக்கிற கல்லூரியை பற்றி ஒரி கிடையாது, இதுக்கு மேலே இருக்கிற கல்லூரியில் பற்றி எனக்கு ஒரு பெருசாக ஒப்பீனியன் இல்லை, இதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் தீர்ந்துறீங்க அப்படின்னா முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த டேட்ல 13ஆம் தேதியிலேருந்து 14 2 நாள் டைம், அது ஈவினிங் 5 o'clock கரெக்டாக அட்வைஸ் பண்ணிடணும். ரைட், இதோட மீனிங் புரிஞ்சுங்களா? 6வது கல்லூரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, 5வது கல்லூரியை பற்றியோ 4வது கல்லூரி பற்றியோ 2வது கல்லூரி பற்றியோ 1வது கல்லூரி பற்றி எனக்கு கவலை இல்லைனாலும் பரவாயில்லை, நான் எது வேணாலும் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 6வது கல்லூரி அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துருங்க. ஓடிபி கூட கேட்காது, ரொம்ப கவனமாக சப்மிட் பண்ணுங்க. சரிங்களா? ரைட், இது ஃபர்ஸ்ட். அதை நீங்க கொடுத்தீங்கன்னாவே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாவே அடுத்த நாள் உங்களுக்கு ரிலீஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிடும். டைரக்டாக காலேஜ் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்கள் அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. சார், நான் 6வது கொடுத்த இடம் இருக்குல்ல, இது எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்களா? இருந்தாலும் நான் 3வது இடத்துல இருக்கிற கல்லூரி, 4வது இருக்கிற கல்லூரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இதை விட அது பெட்டர் ஆப்ஷனாக நினைக்கிறேன் அப்படின்னாலும் இல்லைனாலும் கூட இந்த 6வது காலேஜை விடவும் மனசு இல்லை அப்படின்னா அந்த கல்லூரியை தக்க வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற 5 கல்லூரிகளுக்கும் வாய்ப்புகள் இருந்தால், ஒருவேளை வேக்கன்சி இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி இது அர்த்தம். சரிங்களா? 6வது கல்லூரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் பிரச்சனைகள் என்ன மட்டும் சொல்லிடுறேன். இந்த மேலே இருக்கிற 5 கல்லூரிகளில் சார் 2வது கல்லூரி மட்டும் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடு, 3வது கல்லூரி எனக்கு அவ்வளோ ஓப்பு இல்லை சார், 4வது கல்லூரி அவ்வளோ ஓப்பு இல்லை சார் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. மேலே இருக்கிற 5 கல்லூரிகளுக்கும் நீங்கள் வில்லிங்னஸ் கொடுக்குறீங்க. எந்த கல்லூரியில் வேக்கண்ட் ஆகுதோ அதில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும், அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எனக்கு வந்து திரும்ப நான் 6வது இடத்தையே நான் திரும்ப வந்துடுறேன், இல்லை எனக்கு 2வது இடத்துக்கு இப்படிலாம் கேட்க முடியாது. இந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6வது கல்லூரியில் இருக்கிறீங்க, அப்போடு கொடுக்குறீங்கன்னா இந்த 6வது கல்லூரி நான் தக்க வச்சுக்கிறேன், மேலே அந்த கல்லூரிகளில் இருந்தால் கொடுங்கன்னா ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும், எதில் கிடைத்தாலும் பயன்படுத்தி ரெடியாக இருக்கணும். ஒருவேளை எதுவுமே கிடைக்கலன்னா 6வது கல்லூரி அக்செப்டடாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?
ஒரு அடுத்த நாள் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கல்லூரிக்கு 6வது நம்பருக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆகும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேராக ஒரு டிஎஃப் சென்டர் போகணும். பக்கத்தில் டிஎஃப் சென்டர் உங்களுடைய அப்ளிகேஷனில் போட்டிருப்பீங்க. அங்கே போயிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது ஃபீஸ் கட்ட சொன்னால் கட்டிட்டு கையில் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா, அதற்கப்புறம் கிட்டத்தட்ட என்ன பண்ணுவாங்க, நேராக 20ஆம் தேதி ஒரு 5 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஃபைனல் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அதில் வேக்கன்சி ஆயிருந்துச்சுன்னா எதில் அலாட் ஆயிருக்கு கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த 6வது கல்லூரிக்கு திரும்ப ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களோட லாகின்ல ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் 2வதோட அர்த்தம். 3வது பாயிண்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். சார் 6வது கல்லூரியில் எனக்கு வேண்டாம் சார், நான் அதில் மெக்கானிக்கலோ சிவிலோ இல்லை எனக்கு பிடிக்காத கல்லூரி ஏதோ ஒன்று வச்சுட்டேன், எனக்கு வேண்டாம் சார். ஆனால் மேலே இருக்கிற 5ல் எது கிடைச்சாலும் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கிறேங்க சார், எது கிடைச்சாலும் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கிறேங்க சார், பரவாயில்ல எந்த கல்லூரினா கொடுங்க, ஆனால் 6வது கல்லூரி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, 3rd ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க, வேக்கன்சிஸ் இருந்தால் அதில் சீட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் 6வது கல்லூரி நீங்கள் திரும்ப கேட்க முடியாது. 1லிருந்து 5 வரை இருக்கிற கல்லூரிகளில் எந்த காலேஜ் கிடைச்சாலும் ஜாயின் பண்ணி ரெடியாக இருக்கணும். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சாய்ஸில் வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முடியும். ஏன்னா அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக வச்சு சாய்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, லாக் பண்ணி சாய்ஸ் வச்சிருக்கீங்களா, அதை எடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணணும். எனக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்குது 23வது இடத்துல, 10வது இடத்துல, 8வது இடத்துல, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம அப்போடு வச்சா இதுல இருக்க எது வேணா கிடைக்கலாம், எது கிடைச்சாலும் பயன்படுத்திக்கலாமா, இல்லை எதுவுமே கிடைக்கலாம் இது தக்க வச்சுக்கலாமா, இல்லை இது தக்க வச்சு விட்டுடலாம், எதுவுமே கிடைக்கல என்ன ஆகும், அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். சரிங்களா, அதுவும் மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் 6வது கல்லூரியில் வேண்டாம், இது டிக்ளைன் பண்ணுறதுல என்ன ஒரு பிரச்சனைனா 6வது கல்லூரி உங்களுக்கு பிடிச்சி தான் வச்சிங்க, அது எனக்கு வேண்டாம் மேலே அப்போடு போங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 5 கல்லூரியில் சீட் வேக்கண்டே ஆகலைன்னா அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் போயிடும், சீட்டில் அலாட்மெண்ட் ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் 4வது பாயிண்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் நெக்ஸ்ட் வேணா, இப்போ எனக்கு கொடுத்துருக்க அலாட்மெண்ட் வேண்டாம், நான் அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறேங்க, எனக்கு பரவாயில்ல, நான் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் எனக்கு ஒன்றும் பெருசாக உடன்பாடு இல்லை, அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மூவ் பண்ணி போகிறது. அடுத்து என்ன அப்படின்னா, டிக்ளைன் அண்ட் குயிட். அப்படின்னா நீங்கள் வந்து டிக்ளைன் பண்ண அலாட்மெண்ட் எனக்கு வேண்டாம், கவுன்சிலிங் விட்டு வெளியில் போகிறேன், அப்போ அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேஷன் அலௌட் இல்லை, எனக்கு வேண்டாம் கவுன்சிலிங் விட்டு வெளில போகிறேன், நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்த்துட்டேன், வேற கோர்ஸுக்கு போயிட்டேன், இல்லை நான் ஒரு மெடிக்கல் போயிட்டேன், ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டேன், எனக்கு டிஎன்ஏல பெருசாக விருப்பம் இல்லை, சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணேன், எனக்கு பிடிச்ச காலேஜ் வந்துச்சு, வந்தும் கூட எனக்கு வேண்டான்னு தோணுது, அப்போ டிக்ளைன் பண்ணி நீங்கள் குயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்லேருந்து வெளியில் வரதா அர்த்தம். ரைட். அடுத்து வந்து அப்பட் மேலே போங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போங்கன்னு அர்த்தம். அப்போ இது எப்போ திரும்ப வரும், உங்களுக்கு நீங்கள் ஒரு 10 கல்லூரிகளை செலக்ட் பண்ணுறீங்க, எந்த கல்லூரியிலுமே உங்களுடைய கோர்ஸும் உங்களுடைய காலேஜும் கிடைக்கவே இல்லை அப்படின்னா காமிக்கிற ஆப்ஷன் இது ஒன்று தான் காமிக்கும், வேற எதுவுமே காமிக்காது. அக்செப்ட் பண்ணுங்க, அப்போர்ட் பண்ணுங்க, டிக்ளைன் பண்ணுங்க, எதுவுமே காமிக்காது, இது மட்டும் தான் காமிக்கும். அப்போ அதோட அர்த்தம் என்ன, உங்களுக்கு சீட் நாட் அலாட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போ நாட் அலாட்டட்னா நீங்கள் சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணதில் மேலே இருக்கிற கல்லூரிகள் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் அலாட்டே ஆகலைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போகும், இல்லை ஏதாவது சீட் வேக்கண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அலாட் ஆகிடும். இதுதான் கன்ஃபர்மேஷன். ஆனால் அந்த கன்ஃபர்மேஷனில் நீங்கள் கட்டாயமாக ஒரு ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும், அதில் ரொம்ப கவனம் இருக்கணும். அதில் என்ன சார் நான் தேர்வு செய்கிறது, என்னுடைய சுச்சுவேஷன் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சன் யாராவது ஒருத்தர் ஐடியாஸ் வச்சுக்கோங்க, அந்த பிடிஎஃப் அவங்கள்ட்ட கொடுத்தும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதற்காகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் ஒரு 5 ஸ்டாஃப் போட்டு 5 கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி நீங்களே வந்து உங்களோட சாய்ஸை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங்கோ கைடன்ஸோ வேணும்னா மட்டும் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட சாய்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை கையில் எடுத்து சார் இது சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா, நான் ஏதாவது சரியாக பண்ணியிருக்கேன்னா தவறாக பண்ணியிருக்கிறேன்னா, இதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணலாம், உங்களோட கவுன்சிலை சக்ஸஸ் நோக்கி போகலாம். டிஸ்கிரிப்ஷன் போங்க, அதில் வந்து நான் லொக்கேஷன், வாட்ஸ்அப் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். தேவைகள் ஏற்பட நேரில் வந்து பாருங்கள், அந்த நேரில் வந்து உட்காந்து இது டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்களா, டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் புரியாது, அதில் ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்காது. பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் சார்ந்தோ இல்லை ஒரு எனக்கு மொபைலே இருக்குது, ஆண்ட்ராய்டு மொபைலே இருக்குது, நானே பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதோ எங்கே சரியாக பட்சத்தில் ஓகே, நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அது சரியாக நடக்குது, சரியாகவே இருக்குது, சக்ஸஸ் வாங்கிட்டால் பிரச்சனையே இல்லை. பட் தவறு நடந்தால் மட்டும்தான் அதனால் பாதிக்கப்படுவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல். சரிங்களா, ஸோ வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஆன்லைனில் மாற்றினாலும் மிகப்பெரிய வசதி, நம்ம வீட்டிலேருந்து எல்லாமே பண்ணிக்கிறோம். ஒருவேளை நான் நேரடியாக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனால் எனக்கு என்ன மாதிரியான இது கிடைக்குமோ அது மாதிரி நினச்சி வாங்குறீங்க. சரிங்களா, சாய்ஸ் செலக்ஷன் பண்ணாலும் உடனே க்ளோஸ் பண்ணாதீங்க, லாக் பண்ணாதீங்க. 3 நாள் டைம் இருக்குது, தவிர எதாவது லாக் பண்ணாலும் உடனே பக்கத்தில் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு லாக்கை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். பாஸ்வேர்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் சொல்லுங்கள்.
ஏதாவது மேலும் தகவல் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் அனுப்புங்க, இல்லை கூப்பிட்டு கூட கேளுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை சொல்லித்தரேன். ரொம்ப வருட காலமாக நம்ம இன்ஜினியரிங்க்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். மருத்துவ மாணவர்களையும் இன்ஜினியர் மாணவர்கள் ரொம்ப பெருசாக பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இதில் பயனுள்ள தகவல் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் டைமில் வருதுன்னு தெரியல, வந்த உடனே அதை பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.